Hello viewers, welcome to our channel. இன்னைக்கு நாம் பெராவலூர் SRP காலனியில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ ராஜராஜேஸ்வரி அம்மன் திருக்கோயிலுக்கு தான் வந்திருக்கோம். அருள்மிகு ஸ்ரீ ராஜராஜேஸ்வரி அம்மன் சாந்த ஸ்வரூபியாக நமக்கு ஆசி அளிக்கிறார். 16 படிகளும் 16 தேவதைகளை குறிப்பதாக கூறப்படுகிறது. இப்பதிவில் கந்த சஷ்டி விழா மற்றும் திருக்கல்யாணத்தின் சிறப்பை பற்றியும் இக்கோயிலில் வெகு விமர்சையாக நடைபெற்ற திருக்கல்யாண வைபவத்தை பற்றியும் நாம் காணலாம். சூரனை வேல் கொண்டு வதம் செய்த முருகனின் வெற்றியை போற்றும் விதமாக கந்த சஷ்டி விழா முருகன் ஆலயங்களில் வெகு விமர்சையாகவே கொண்டாடப்பட்டு வருகிறது. 6ஆம் நாள் சூரசம்ஹாரம் முடிந்த வெற்றிக்கு அடையாளமாக திருக்கல்யாண வைபவம் நடைபெறுகிறது. காலம் காலமாக கொண்டாடப்படும் சூரசம்ஹாரத்தின் புராண கதையை பார்க்கலாம். சிவபெருமானின் நெற்றிக்கண்ணில் இருந்து தோன்றிய அக்னியின் உருவானவர் ஆறுமுகப் பெருமான். சரவண பொய்கையில் இருந்த தாமரை மலர்களில் குழந்தைகளாக உருமாறி கார்த்திகை பெண்களின் கைப்பட்டு கந்தனாக வளர்ந்தார். அவரது அழகு அனைவரையும் கவர முருகனானார். முருகன் அவதாரமே சூரனை சம்ஹாரம் செய்வதற்காகத்தான் என்பதை உணர்த்துகிறது புராணம். சூரபத்மன் யார்? தேவர்களை எதிர்க்கும் அளவிற்கு சக்தி பெற்றது எப்படி? அவன் செய்த கொடும் செயல்கள் என்ன? சூரபத்மனை சுப்பிரமணியர் எப்படி வதம் செய்து வெற்றி கொண்டார் என்பதை பற்றி பார்க்கலாம். காஷ்யப முனிவருக்கும் மாயைக்கும் பிறந்த பிள்ளைகள்தான் சூரபத்மன், சிங்கமுகன், தாரகன் ஆவார்கள்.
சூரபத்மனுக்கு அசுர முகமும், தாரகனுக்கு யானை முகமும், சிங்கமுகனுக்கு சிங்க முகமுமாக விளங்கினார்கள். இவர்களின் குலகுருவான சுக்ராச்சாரியாரிடம் உபதேசம் பெற்று சிவனை நோக்கி தவமிருந்தனர். தவ பயனாக 1008 அண்டங்களையும் ஆட்சி செய்யும் வரம் பெற்றனர். சூரியன், சந்திரன், அக்னி தேவன், குபேரன் முதலிய தேவர்கள் அனைவரும் அசுரர்களின் பணியாளர்களாக மாறினர். அனைத்து தேவர்களும் பிரம்மாவிடம் சென்று தங்கள் நிலையை சொல்லி வருந்தினர். சூரபத்மனை அழிக்க சிவனால் மட்டுமே முடியும், அதனால் அவரிடம் முறையிட்டால் விடுதலை கிடைக்கும் என்றார் பிரம்மா. தேவர்களும் கைலாயம் சென்று சிவனிடம் முறையிட்டனர். அவருக்கு சத்யோஜாதம், வாமதேவம், தத்புருஷம், ஈசானம், அகோரம், அதோமுகம் ஆகிய 6 முகங்கள் உண்டு. அவற்றில் இருந்து 6 நெருப்பு பொறிகளை உண்டாக்கினார். அவை சரவண பொய்கையில் விழுந்து குழந்தைகளாக மாறின. கார்த்திகை பெண்கள் வளர்க்க அவற்றை அன்னை பார்வதி ஒன்று சேர்த்த பொழுது கந்தனானார். அழகான அவர் முருகனும் ஆனார். ஐப்பசி மாதம் சஷ்டி திதியில் சூரசம்ஹாரம் நிகழ்ந்ததாக ஐதீகம். அதனால் கந்த சஷ்டி அன்று முருகன் கோவில்களில் சூரசம்ஹாரம் நடைபெறுகிறது. முருகப்பெருமானுக்கு அன்னை பார்வதி தன் சக்தி மிகுந்த வேலை கொடுக்க சூரபத்மனுக்கு எதிரான போருக்கு புறப்பட்டார். திருச்செந்தூரில் தன் படை பாசறையையும் அமைத்தார். பார்வதி தேவியின் பாத சிலம்பில் இருந்து தோன்றிய நவ சக்தியர்களிடம் இருந்து நவ வீரர்களான வீரபாகுதேவர், வீரகேசரி, வீர மகேந்திரர், வீர மகேஸ்வரர், வீர புரந்தரர், வீரகத்தர், வீர மார்த்தாண்டர், வீராந்தகர், வீரதீரர் மற்றும் லட்ச வீரர்களும் தோன்றி முருகனின் படைத்தளபதியாக விளங்கினர். சூரபத்மனையும் அவனுடன் சேர்ந்த அசுரர்களையும் அழித்து தேவேந்திரனுக்கு பட்டாபிஷேகம் செய்து தர்மத்தை நிலைநாட்டுவாயாக என்று கந்தனுக்கு சிவபெருமான் அன்பு கட்டளையிட்டார். தேவசேனாதிபதியின் பெரும்படை செல்லும் வழியில் கிரௌஞ்சி மலை எதிர்பட்டது. அம்மலைக்கு அதிபதியான சூரபத்மனின் தம்பியான தாரகாசுரனை சம்ஹாரம் செய்து அவன் மார்பில் அணிந்திருந்த திருமாலின் சக்ராயுதமாகிய செம்பொன் பதக்கத்தை முருகன் பெற்றார். சூரபத்மன் மகன் பானுகோபன் புறப்பட்டு வந்து முருகப்பெருமானின் படையோடு போரிட்டு படுதோல்வி அடைந்து புறமுதுகு காட்டி ஓடினான். 3ஆம் நாள் போரில் பானுகோபன் கொல்லப்பட்டான். அடுத்து சிங்கமுகாசூரன் சிங்கமென சீறி பாய்ந்து போர்க்களம் வந்தான். ஆனால் முருகப்பெருமானின் வேல் சிங்கமுகாசூரனை சம்ஹாரம் செய்து அவனும் கொல்லப்பட்டான். அடுத்து சூரபத்மனின் தலைமை அமைச்சருமான தருமகோபனும் சூரபத்மனின் மக்கள் 3000 பேரும் கொல்லப்பட்டனர். முடிவில் எஞ்சி நின்றது சூரபத்மன் மட்டுமே. பெரும் படையுடன் சூரபத்மன் போருக்கு வந்தான். மிக அற்புதமாக மாயை போர் புரிந்து முருகனது வேலில் இருந்து தப்பிக்க மிருகங்கள், பறவைகள், மரங்கள் என மாறி மாறி மாயத்தால் தப்பினான். முருகனின் சக்தி வேல் திருச்செந்தூர் அருகே உள்ள மரப்பாடு என்ற மாந்தோப்பில் மாமரமாக மறைந்திருந்த சூரபத்மனை 2 கூறுகளாக பிளந்து சம்ஹாரம் செய்தது. சூரபத்மனின் ஆணவமும் அகங்காரமும் ஒழிந்தது. இரண்டும் சேவலாகவும் மயிலாகவும் மாறி முருகப்பெருமானின் கொடியாகவும் வாகனமாகவும் மாறியது. புனித நீர் நாழிக்கிணறு சூரனை சம்ஹாரம் செய்த முருகனது வேல் கங்கைக்கு சென்று நீரில் மூழ்கி தோஷம் நீங்கி மீண்டும் முருகனது கைகளில் வந்தது. அதை கடற்கரை ஓரத்தில் பூமியில் குத்த உள்ளே இருந்து நீர் பீரிட்டு வெளிவந்தது. அந்த நீர்தான் நாழிக்கிணறு நீரானது. அந்த நீரையும் மணலையும் சேர்த்து சிவலிங்கம் செய்து சிவபூஜை செய்தார் முருகப்பெருமான்.
மழுகாச்சலபதி கோவிலில் வளம் நான் மறவாதே சொல்வன் மாதே. அருணகிரி நாவில் பழக்கம் தரும் சந்த திரு புகழ் முழக்கம். பல அடியார்கன மொழி போதினில் அமராவதி இமையோ செவியடைக்கும் அண்டம் புடைக்கும். கருணை முருகனை போற்றி தங்க காவடி தோளின் மேல் ஏற்றி கோழும் கனலேறிய மெழுகாய் வருபவரே வரும் மிகவே கதி காண்பார் இன்பம் பூண்பார். வீரன் அயல் வீரன் வீரன் அயல் வீரன். இக்கோயிலின் பரிமாண வளர்ச்சிக்கு முக்கிய காரணமாக விளங்குபவர்கள் திரு எஸ் நடன சபாபதி அவர்களும் மற்றும் அவருடைய துணைவியாரான டாக்டர் எஸ் கமலேஸ்வரி அவர்களும் ஆவார்கள். இந்த கோயிலோட டீட்டெயில்ஸை நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸோட ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு ஆன்மீக வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.